டிடி தமிழ் நேயர்களே, இன்றைய வழித்தீர வழி பகுதியில் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று கூறப்படும் ஒரு வகையான கீழ்வாத மூட்டுவாதம் நோயினை பற்றி நாம் விரிவாக காணப்போகிறோம். அதற்கு என்ன மாதிரி இயல்முறை சிகிச்சை, என்ன மாதிரி கண்டறிதல், அதை பற்றி விரிவாக நம்ம காண இருக்கிறோம். சோரியாசிஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், அது ஒரு தோலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான எதிர்ப்பு சக்தி குறைபாடு நோய். சோரியாசிஸ் என்றால் தோலில் செதில் போன்ற ஒரு குறிகள் இருக்கும். சில்வர் நிறத்தில் மின்னுகின்ற அளவில் அவர்களுக்கு தோல் உடைந்து செதிலாக இருப்பாங்க. கையை நம்ம போட்டு எனி டைம் அவங்க அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சோரியாசிஸினுடைய தன்மை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோரியாசிஸ் மூட்டு கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோரியாசிஸ் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த கீழ்வாதம் வராது, மூட்டுவாதம் வராது. சிலருக்கு மட்டும்தான் இந்த கீழ்வாதம் வரும். அந்த சோரியாசிஸ்னுடைய தன்மை மிகைப்படுத்தும் போது அவர்களுக்கு சில நேரங்களில் இன்ட்ரா ஆர்டிகுலார், எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலார் என்று இருவகைப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலார் என்றால் தோலை மட்டும் பாதித்து விட்டுவிடும். இன்ட்ரா ஆர்டிகுலார் என்றால் தோலையும் பாதித்து இந்த மூட்டினுடைய, நான் முன்னரே கூறியது போல் சைனோவியல் திரையை அது அழற்சி ஏற்பட்டு அது வீக்கத்தை உண்டாக்கி மூட்டினுடைய அசைவை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு வலி, இழுப்பு போன்ற அறிகுறியை கொடுக்கும். அவங்களுக்கு அந்த வகையில் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வகைப்படும். அவர்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, மூட்டுகள் தடுமனாகி வீக்கம் ஏற்பட்டு அந்த பகுதியில் சிரங்கு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா அவங்க சோரியாசிஸ் இருக்கிறதுனால தடுமனாக இருக்கும். கை அசைவு இருக்காது, வெப்பமாக இருக்கும் அவங்களுக்கு. அது சின்ன சின்ன மூட்டுகளை பாதிக்கும். அடுத்தது மணிக்கட்டு மூட்டினை பாதிக்கும். அசைவு குறைந்து விடும். காலையில் படுக்கை விட்டு எழுந்தா என்னால் எழுந்திரிக்க முடியல டாக்டர்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு சோரியாசிஸ் ஏற்கனவே அவங்களுக்கு வந்ததே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படும். இன்னும் அவங்களுக்கு இந்த மூட்டுவாதமும் சேர்ந்துக்கிட்டதுனால இன்னும் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வேண்டான்னு கூட சில நேரம் உதறிட்டு அப்படியே விட்டுரும். அவர்களை போன்றவர்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு அக்கறையாக அவங்கள ஒரு அணுகி இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இயல்முறை சிகிச்சை மருத்துவத்தில் இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ், முன்னரே கூறியது போல் இந்த ஐஸ் தெரப்பி, அப்புறம் ரொம்ப பெயின் இருந்ததுன்னா இந்த தோல் பாதிக்காத இடத்தில் அவர்களுக்கு வேக்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு இது இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. வேக்ஸ் அது வெப்பமாக இருக்கும். எங்கெல்லாம் ஸ்டிஃப்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வேக்ஸ் வச்சு அவர்களுக்கு இந்த மூட்டினை அசையக்கூடிய தன்மையை இலகுப்படுத்தினால் அவர்களுக்கு வலி குறைந்து ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். இந்த நோயை எப்படி கண்டறியலாம் அப்படி என்றால், HLA-B27 அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது. அது வெளியில் நல்ல ஒரு ஹை டெஃபைன்டு லேபில் தான் அது பண்ண முடியும். அதனுடைய அறிகுறி இருந்தால் அது பாசிட்டிவ் காட்டப்படும். அது இருந்தால் அந்த மாதிரி சோரியாசிஸ்னுடைய தன்மையினுடைய முற்றிய நிலையா இல்லது சாதாரண நிலையா என்பதை நாம் அதை வைத்து கண்டறியலாம். இவர்களை போன்ற சோரியாட்டிக் கண்டிஷன் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா, காலையில் எழுந்த உடனே என்ன மாதிரி பயிற்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தோம். எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணணும், செல்ஃபாகவே வார்ம் வாட்டர் பாத்து, வார்ம் வாட்டர் அப்ளிகேஷன், அடுத்தது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நிவாரணிகள் கொடுத்து அவர்களுக்கு அசைவும் தன்மையை ஏற்படுத்த சொல்லி பண்ணால் அவங்களுக்கு அந்த வலியினுடைய தன்மை குறையும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னா, எங்களோட ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க உங்களுடைய இதை பற்றி. நீங்களே மன அழுத்தத்துக்காக டிப்ரெஷன் போயிட்டு நீங்களே இதனுடைய நோயினுடைய தன்மையை முற்ற வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு அறிவுரை கூறுவோம். அந்த அறிவுரை கூறுவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களோடு சேர்ந்து தோளோடு தோல் சேர்ந்து அவர்களை இந்த மருத்துவ பரிந்துரையின் பேரில் ரொமட்டாலஜிஸ்ட் மற்றும் ஆர்த்தோபெடிஷியன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அதற்கான வலி நிவாரணிகள் மற்றும் ஸ்டீராய்டு போன்ற மருந்துகள் அதற்கான உண்டு. அந்த வலி நிவாரணிகள் மற்றும் ஸ்டீராய்டு மருந்துகளை கொண்டு அந்த தன்மையை குறைத்து அவர்களுக்கு வீக்கத்தில் இருந்தும் வலியில் இருந்தும் அவர்களை மீட்டு கொண்டு எங்களுடைய இயல்முறை சிகிச்சை மருத்துவத்தின் மூலமாக அவர்களை இயல்பு வாழ்க்கைக்கு மீட்டு கொண்டு வருகிறோம். நன்றி நேயர்களே. இன்று நாம் கண்ட இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பற்றிய நோயினை பற்றி முழுவதுமாக அறிந்திருப்பீர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நிலையை நாம் காண்போம். நன்றி.